இன்றைக்கு பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 10,000 பயனாளிகளுக்கு 359 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு இங்கே வருவதற்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் திரு சிவசங்கர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 5 வருடங்கள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை அறிவித்து அதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கின்றாங்க. அந்த திட்டங்களுடைய வெற்றிக்கான சாட்சி தான் இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள். உங்களுடைய முகத்தில் தெரிகின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த சிரிப்பு. ஆட்சிக்கு வந்தது நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம். இன்னைக்கு இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் கடந்த 5 வருடங்கள்ல மட்டும் சுமார் 920 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை பின்பற்றி அவங்களும் அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல பள்ளி குழந்தைகளுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை திட்டம். 7 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், 6 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. அது மட்டும் இல்ல, 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் 1,32 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இந்த உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சிலர் திட்டம் தீட்டினாங்க. சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றிகரமா முறியடிச்சு இன்னைக்கு 1,32 லட்சம் மகளிருடைய அக்கவுண்ட்ல 5,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மீண்டும் அமைய போகிற நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி தருவோன்ற வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் இன்னைக்கு 2,60 லட்சம் பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இந்த திட்டத்தில் இன்னைக்கு 4 லட்சம் உயிர்களை நம்முடைய அரசு காப்பாற்றி இருக்கு. இந்த 5 வருடங்கள்ல 24 லட்சம் பேருக்கு பட்டாக்களை வழங்கி இருக்கிறது இந்த அரசு. இந்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களையும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். வேப்பந்தட்டை வட்டம் எறையூர் கிராமத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பீனிக்ஸ் காலனி தொழிற்சாலை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன் மூலம் இன்னைக்கு 4000 பேருக்கு வேலை வாய்ப்பை நம்முடைய அரசு உறுதி செஞ்சிருக்கு. பெரம்பலூர் துறையூர் இடையே 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை போடப்பட்டிருக்கு. ரஞ்சன்குடி கிராமத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. பாடாலூர் திருவிளக்குறிச்சியில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பவுடர் ஃபேக்டரி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலை 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக உயர்த்தப்பட்டிருக்கு. செந்துறை துணை மின் நிலையம் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதே செந்துறையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. வாரணவாசி கிராமத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டிருக்கு.
அரியலூர் ஸ்டேடியத்தில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆர்டிபிஷியல் டர்ஃப் செயற்கை ஆடுதளம் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு. அரியலூர் நகராட்சியில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு திட்டங்களால இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ச்சி அடைகின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்துல. குறிப்பிட்டு சொல்லணும், டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த அருமை சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆரம்பிச்ச வருஷம் 1989. இன்னைக்கு தான் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த குழு சகோதரர்களுடைய வளர்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றாங்க. குழுக்களுக்கு இன்னைக்கு 1,41,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த 5 வருடங்கள்ல. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இதையெல்லாம் கடன் தொகையாக பார்க்கல, மகளிர் உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய அரசு இதை பார்க்குது. ஐடி கம்பெனியில கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஐடி கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய புகைப்படம், அவங்களுடைய பேர் போட்டு ஐடி கார்ட்ஸ், அந்த அடையாள அட்டை மூலமாக இன்னைக்கு பல்வேறு பயன்கள் குழு சகோதரிகளுக்கு கிடைச்சிருக்கு. குழு சகோதரிகள், நீங்க உங்களுடைய தயாரிப்பு பொருட்களை, நீங்க தயாரிக்கின்ற பொருட்களை 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் எந்தவித கட்டணமும் இன்றி உங்களுடைய பொருட்களை நீங்க எடுத்து சென்று விற்பனை செய்யலாம். இப்படி குழு சகோதரர்கள் முன்னேற்றத்திற்காக நம்முடைய அரசு என்றைக்கும் துணை நிற்கும். அந்த வகையில் இன்னைக்கு கடன் இணைப்பை பெறுகின்ற சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்க மேன்மேலும் உயரணும்னு நான் விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் வீட்டு மனை பட்டாக்களையும் வழங்க இருக்கின்றோம். அரசு அலுவலகங்களுக்கு போய் மக்கள் தேடி போய் பட்டாவுக்காக காத்திருந்த காலம் மாறி இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து பட்டா கொடுத்துட்டு இருக்கு. இனி உங்க வீட்டில் நீங்க மகிழ்ச்சியா நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா பட்டா அப்படிங்கிறது உங்க கனவை, உங்களுடைய கனவை நம்முடைய அரசு நினைவாக்கி இருக்கு. பட்டா பெற்றுள்ளவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல வீடு கட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தையும் நாம செயல்படுத்தி இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முகவரி இருக்கணும், அந்த முகவரி ஒரு இனிய இல்லமாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். அந்த உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு. இங்கே மாற்றுத்திறனாளி சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளும் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. இந்த அரசு உங்களுக்கு உபகரணங்களை மட்டும் வழங்கல, அதோடு சேர்த்து உங்களுடைய உரிமைகளையும் உங்களுக்கு வழங்கி இருக்கு. குறிப்பா உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுடைய குரலும் ஒலிக்கணும்னு மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களா ஆக்கணும்ன்ற அந்த சட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இந்தியாவிலே இன்னைக்கு முதன்முறையாக நம்முடைய தமிழ்நாடு அமல்படுத்தி இருக்கு. இதன் மூலமா இன்னைக்கு சுமார் 13,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வளர்ச்சி பாதையில கொண்டு செல்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேரும் பக்க பலமா இருக்க வேண்டும். இந்தியாவிலேயே மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிற, தினமும் மக்களை சந்திக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்க அறிவீங்க. சென்னையில கோட்டையில இருந்து மட்டும் ஆட்சி நடத்தாம மக்களுக்காக சுற்றி சுழன்று உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தினந்தோறும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரார். அடுத்து வர இருக்கின்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் உங்களுடைய நலனுக்காக இன்னும் நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செயல்படுத்துவார். ஆகவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை
அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லணும்னா நீங்க அனைவரும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில ஐயா ஆணைமுத்து அவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு அவருடைய தொண்டை போற்றுகின்ற வகையில் அவருடைய நூற்றாண்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு விழாவாக நடத்த வேண்டும். அதுபோல புகைப்பட கண்காட்சியோ இங்கே தொடங்கி வச்சிருக்கிறோம். அவருடைய பணிகளை எல்லாம் தொகுத்து நூற்றாண்டு மலரையும் இங்கே வெளியிட்டிருக்கிறோம். இதற்கு முன்பு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை இயக்கத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்ட நூற்றாண்டு மலரையும் சென்னையில நான் தான் வெளியிட்டேன். அந்த பெருமையும் எனக்கு உண்டு. நம்முடைய முதலமைச்சர்கள் அவருடைய அத்தனை நூல்களையும் இன்னைக்கு அரசுடைமையாக்கி இருக்கிறார். பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெற வேண்டி முதலாக 1981 ஆண்டு டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை நடத்தி ஆதரவு திரட்டியவர் தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள். நான் பலமுறை பேசியிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கும் அதேதான். நான் கலைஞரின் பேரனாக மட்டும் இங்கே வரவில்லை. பெரியாருடைய பேரனாக, பேரறிஞர் அண்ணாவுடைய பேரனாக, பெரியவர் ஆணைமுத்து அவர்களுடைய கொள்கை பேரனாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. பெரியாருடைய தொண்டர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பு உண்டு. பெரியாருடைய தொண்டர்கள் துறவிகளை விட மேலானவர்கள் என்ற அந்த பெருமையா எல்லாரும் சொல்லுவோம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள். ஐயா ஆணைமுத்து அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையில எழுதியிருக்கிறார், பெரியார் வென்றாரா அப்படின்ற கேள்வியை கேட்டு அதற்கு அவரே பதிலையும் சொல்லியிருக்கிறார். பெரியார் தோற்றார் என்று சொன்னோம் என்றால் அது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தோல்வி என்று அர்த்தம் என்று ஆணைமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார். எனவே தந்தை பெரியார் அவர்கள் எப்பொழுதும் வெல்வார். பெரியாருக்கு தமிழ்நாட்டில் தோல்வியே கிடையாது. தமிழ்நாடு அதே போல எப்பொழுதும் வெல்லும். தமிழர்கள் எப்பொழுதும் வெல்வார்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே அவரோட ஐயா ஆணைமுத்து அவர்கள் பெரம்பலூருக்கு மட்டும் பெருமை அல்ல, நம்முடைய தமிழ்நாட்டிற்கே அவர் மிகப்பெரிய ஒரு பெருமை அடையாளம். இங்கே சகோதரர் ஆரூர் ஷானவாஸ் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார். திராவிட இயக்க தலைவர்கள் ஐயா நாகூர் அனிஃபா அவர்கள், ஐயா ஆணைமுத்து போன்ற தலைவருடைய நூற்றாண்டை எல்லாம் நாம் கொண்டாடி இருக்கிறோம் என்று பேசினார்கள். அவருடைய நூற்றாண்டை மட்டுமல்ல, முத்தமிழர் கலைஞர் ஒரு நூற்றாண்டு, பேராசிரியர் பெருந்தகை அன்பழகனார் அவர்கள், பெரியாருடைய வைக்கம் போராட்டத்தை நூற்றாண்டு போன்ற சிறப்பு வாய்ந்த நூற்றாண்டுகளையும் கொண்டாடிய பெருமை நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களையே சேரும். எனவே மண்டல குழுவுடைய தந்தை என போற்றப்படும் பெரியவர் ஆணைமுத்து அவருடைய நூற்றாண்டை நம்முடைய அரசு விழாவாக கொண்டாடுவதில் நம்முடைய அரசு இன்றைக்கு பெருமை கொள்கின்றது. இந்த நிகழ்ச்சியையும் நலத்திட்ட ஓய்வு நிகழ்ச்சிகளையும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து, நலத்திட்டங்களை எல்லாம் பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.